19/4/1953. 19/4/1953 கூட்டினா 19னா 1 4 9 5 1 4 9 5 1 9 4 5 இது மொத்தத்தையும் கூட்டினா திருப்பி 19 1 வருது. 19/4/1953 அப்போ ஃபார்மெட் படி 1 4 9 5 திருப்பி எல்லாத்தையும் கூட திருப்பி 19 வருது. அப்படின்னா இந்த தேதியை பற்றி என்ன சொல்லணும்னாக்கா, இந்த தேதியில் யார் பிறந்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். பை பர்த்டே நல்ல வசதியோடு பிறந்திருப்பாங்க. லைஃப்பில் கடைசி வரைக்கும் பணம், புகழ், அந்தஸ்து, பதவி அவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து கடைசி வரைக்கும் உண்டான லைஃப்பை அவங்க பார்த்து தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கூட்டிகிட்டு வரும்போது 5வது வருது பாருங்கள், அதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் தான் அவருக்கு காட்டுது, அவருக்கு சொல்லுது. லைஃப்பை என்ஜாய் பண்ணி எந்த இடத்துலையும் அவர் லைஃப்பில் தோற்றுருக்கவே மாட்டார். செக் பண்ணிங்க. நீ தான் இல்லை நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம அன்றாடம் செக் பண்ணி பார்த்து தானே இருக்கிறாங்க. தோற்றுருக்கவே மாட்டாங்க, தோக்கவும் முடியாது, தோக்க விடாது அது. அடுத்து 19/4/1957 நம்ம ஃபார்மெட் பார்த்திங்கன்னா 1 4 4 9 ஆஸ் ஏ டேட்லேயே பார்த்திங்கனாக்கா லைஃப்பில் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, பெரிய பிஸ்னஸ் மேன், அதில் நம்பர் 1 இருப்பாங்க. அது தேதி சொல்லுதில்ல. மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னாக்கா 1 4 4 9 கூட்டினா 18 வருது. 9 இவங்களும் லைஃப்பில் பை பர்த்லேருந்து அப் டு லைஃப் வரைக்கும் தோக்கவே இல்லை. பெரும் கோடீஸ்வரனாக இருந்தாங்க, மிக கோடீஸ்வரனாக இருக்காங்க, உலக கோடீஸ்வரனாக இருப்பாங்க, பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருப்பாங்க.